Baik, hari ini kita nak buat revision yang kedua lah. Revisi yang kedua, bahasa Melayu standard. Bahagian di mana kebanyakan calon berasa macam mana cakap. Kurang senang dengan bahagian ni lah. Sebab mereka tak tahu first thing, tak tahu teknik dia, tak tahu macam mana nak dapatkan markah. Baik, saya bagi tahu secara ringkas saja. Baik, kamu jangan tukar bahasa istana. Kamu jangan tukar kata nama khas. Kamu boleh tukar everything else. Okay, actually எல்லாத்தையுமே நம்ம tukar பண்ணலாம். நான் சொன்ன அந்த தண்டா பாட்சா, pemerenganan, bilangan ayat, அப்புறம் kata nama khas, and bahasa istana. Selain ini, semua kamu boleh tukar. Okay? Baik. Cara untuk dapatkan markah penuh, kamu நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஓகே இந்த கொஸ்டினோட நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டினோட நோக்கம் வந்து இது வந்து கிளாசிக்கான மொழியில இருக்கு. யூ நீட் டு டிரான்ஸ்லேட் இட் ஸோ தட் யூ கேன் ரீட் லைக் அ நார்மல் பஹாசா மலாயு. ஓகே, ஸோ இஃப் யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் வித் யோர் ரைட்டிங் தட் மீன்ஸ் இட்ஸ் ஓகே ரெடி. தட்ஸ் இட். ஓகேயா? நார்மலான பஹாசா மலாயுக்கு மாற்றுங்க. இதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆன்சர்னு ஒன்று கிடையாது. ஸ்கேமாவில் கொடுக்கறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வந்து எப்படி சொல்றது, ஒரு பண்டுவான் சஹஜ. ஓகே, அதுக்கு சமமா நீங்க எப்படி எழுதினாலுமோ மார்க் நாங்க கொடுப்போம். ஆனா jangan tukar struktur ayat lah. Kalau dia bagi ayat aktif, maintain inactive. Kalau dia bagi pasif, kalau boleh bagi dalam pasif. Okey, di sini saya kumpulkan sebanyak 21 trial. Okay, ஒரு ட்ரையல் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் unfortunately I still haven't received asrama penuh and one more one, MRSM. ஓகே, அது கிடச்சோன்னு பார்க்கலாம். அண்ட் சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் தான். ஓகே, ஸோ நம்மளால இந்த 1 hour 30 minutesக்குள்ளார எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் நம்மளால மாற்ற முடியுது, எப்படி மாற்றணும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதில் கற்றுக்க முடியுமோ நீங்கள் கற்றுக்கிங்க. ஓகே, த ரிப்பீட்டேஷன் கொஸ்டின் யூ ஜஸ்ட் ஃபாலோ த ஆன்சர்ஸ். ஓகே, ரைட். லாஸ்ட் இயர் வந்து இஸ் அ மிரக்கல். ஏன்னா கிடா ஏன் போட்டிருக்கேன்னா, ஓகே, லாஸ்ட் டைம் வந்து மிரக்கல் நடந்துச்சு. அதாவது 2022 கிடாவோட பாசா மலாயு ஸ்டாண்டர்ட் அப்படியே எஸ்பிஎம் ஓட சோழன். ஓகே, கிடாவோட பாசா மலாயு ஸ்டாண்டர்ட் அப்படியே எஸ்பிஎம் ஓட சோழன். புல்லட் அப்படியே வந்துச்சு. ஸோ கிடா வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஐ புட் இட் ஃப்ரண்ட் தேர். இந்த வருஷம் வந்து ஓகே, kamu tengok 2021, 2022, kali ini 2023. இங்க இது வந்து dia keluar burung terbang dipipiskan lada. Di sini dia keluar kepimpinan melalui teladan. So this year kita ramal BTDL again. அதாவது உங்களோட form 5 ஓட ப்ரோசா lah. பட் எது வந்தாலுமே நீங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். No reason for that. Okay, பட் kita ramal BTDL. Okay, ஸோ நான் உங்களுக்கு ரமாலான் கொடுத்துட்டேன். லெட்ஸ் ரோல். ஓகே, முதல்ல அந்த கதையோட கான்டெக்ட் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் கதையை ஒவ்வொரு வாட்டி எல்லா டைம்லையும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ட்ரை டு கெட் இட். ஓகே, maka Tun Nina Madi pun lalu disuruh naik duduk dekat, lalu diribanya oleh Seri Nara Diraja. Maka kata Seri Nara Diraja pada segala orang yang duduk itu, tahukah tuan hamba sekalian bahawa ia ini anak hamba? Maka sembah segala orang banyak itu. Sahaya semua tahu juga oleh tuanku tiada mengaku. Sahaya semua takut mengatakan dia anak tuanku. அதாவது இது எங்க நடக்குதுன்னா சரி நாராடி ராஜா. சரி நாராடி ராஜா வந்து அவரோட பாலாயில உட்காந்துருக்காரு. சரி பாலாய் ஸ்ரீல. அப்ப அங்க தூணினா மாடியை வந்து மேலே ஏறி உட்கார வச்சு தம் மடியில் உட்கார வச்சு சொல்றாங்க எல்லாருக்கிட்டையும், உங்களுக்கு தெரியுமா இந்த பொண்ணு வந்து என்னோட பொண்ணுன்னு. அப்ப அங்க இருக்கிற மக்கள்லாம் சொல்றாங்க, எங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லல, அதனால நாங்களும் பயந்தோம் இது உங்க பொண்ணுன்னு சொல்ல அப்படின்னு சொல்ற ஒரு ஷார்ட் பத்திக்கான். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஆயாட்டையும் மத பார்க்கலாம். இந்த ஆயாட்டை பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயாட் மக்கா வந்தாலே நம்ம வெட்டிடுவோம். ஓகே, தூண் நீனா மாடி புன் தேவையில்லை இந்த இடத்துல. லாலுனா நடந்து போறாங்களா, இல்லாட்டி லாலுக்கு பதிலாக நீங்க டத்தாங்னு மாத்திக்கலாம்.
Okay, apa kurungan இது koma வச்சா நீங்களும் koma வச்சுங்க. Disuruh naik, tak ada problem. Disuruh naik, இந்த இடத்துல maybe kita letak dan. Dan duduk dekat. Duduk dekat அந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரியா இல்ல. அதனால எதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கோ அதெல்லாம் நீங்க மாத்துங்க. ஃப்ரீயா மாத்துங்க. ரொம்ப ஷாராட் வச்சு மாத்தாதீங்க. Duduk berhampiran. Berhampiran dengan Seri Nara di Raja அப்படி நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட உட்கார சொல்லிட்டு தம் மடியிலே உட்கார வச்சுட்டாங்க. Lalu diribanya oleh Seri Nara di Raja. Seri Nara di Raja. Okay, so இந்த ஆயாட் நம்ம எப்படி மாத்தலாம்? Okay, first ஆயாட். Okay, ready ya? Tuan, sorry, Tun Tuan pula. Tun Nina Madi datangன்னு சொல்லலாம், dia laluன்னு கூட சொல்லலாம். Datang atau lalu, koma, disuruh naik lah, எந்த ப்ராப்ளமும் இல்ல. Disuruh naik dan இது பாருங்க, duduk dekat lalu diribanya oleh Seri Nara di Raja. இது என் இஷ்டத்துக்கு தான் நான் மாத்துறேன் பாருங்க. Disuruh naik dan எனக்கு எப்படி புரியுது, அவளை கிட்ட வர வச்சுட்டு அதுக்கப்புறம் மடியில உட்கார சொல்றாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியுது. அப்ப உனக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுந்து, இட்ஸ் ஓகே. Disuruh naik dan duduk dekat நான் என்ன பண்றேன், duduk berhampiran. Berhampiran பாய்ச்சோம்னா dengan siapaன்னு ஒரு கேள்வி வரும்ல, அதனால ஆயாட்ட கரெக்டா பீனா பண்ணும். Berhampiran dengan Seri Nara di Raja. அப்புறம் lalu வந்து நான் kemudian diribanya தன் மடி மேல. ஓகே, diribanya வந்து அது மடின்னு அர்த்தம். அப்ப அது இடத்த காட்டுறதுனால kena ada space. Kesalahan tata bahasa இருக்காங்க. ஓகே, first ayat done. ஓகே, இப்போ நீங்க படிச்சு பாருங்க. Tun Nida Madi datang, koma, disuruh naik dan duduk berhampiran dengan Seri Nara di Raja, kemudian diribanya. Look like normal bahasa Melayu ready. Okay, go on. அடுத்தது, maka kata Seri Nara di Raja pada segala orang yang duduk itu. இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம முத பார்ப்போம். ஓகே, அப்ப இந்த இடத்துல மாக்கா நம்ம வெட்டிடணும். kata Seri Nara di Rajaவை Seri Nara di Raja berkata அப்படிதான் சொல்லணும். berkataவை அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு பாருங்க. அப்ப அது berkata இல்ல, bertanya. யாருக்கிட்ட? படாவை வந்து kepada, segala வந்து semua. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு. ஓகேயா? ஸோ எப்பவுமே சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஆயாட்ட. சரி நாராடி ராஜா. ஜஸ்ட் நார்மலாக மாற்றுங்க. உங்களுக்கு எப்படி மாற்றணும்னு தோணுதோ அந்த மாதிரி மாற்றுங்க. ரொம்ப நிறைய ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் போடாதீங்க, அப்போ உங்களால் செய்ய முடியாது. சரி நாராடி ராஜா பெர்காத்தான்னு போடலாம், ஆனால் அவர் கேள்வியில் கேட்குறாரு, அதனால பெர்தான்யா தான் கரெக்டான வேர்ட்ஸ் இதில். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. கேள்வி இருந்துச்சுன்னா பெர்தான்யா, இல்லை அவர் ஏதாவது சொன்னார்னா பெர்காத்தா. ஓகே, bertanya kepada siapa? Bertanya kepada segala, nah semua மாத்திட்டேன். semua orang yang duduk itu. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. semua orang yang duduk மட்டும் போட்டாலும் ஓகே தான், yang duduk itu போட்டாலும் ஓகே தான். இல்லாட்டி நான் என்ன போடுவேன்னா kepada semua orang yang duduk di situன்னு போட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த itu வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது, அதனால நான் di situ போட்டுக்கிட்டேன். ஓகே, Seri Nara di Raja bertanya kepada semua orang yang duduk di situ. அவங்க கோமா வச்சாங்க, நானும் கோமா வச்சேன். Dia buka kata, saya pun buka kata. சில சமயம் நீங்க செய்யற ஆயாட்க்கு அந்த தண்டா பாச்சா தேவைப்படும், ஆனா பத்திரிக்கான்ல இருக்காது. தாராளமா போடுங்க, பிரச்சனையே இல்லை. சில சமயம் அந்த பத்திரிக்கான்ல இருக்கிற தண்டா பாச்சா ஃபாலோ பண்ணனா என்னோட ஆயாட் சாலாவா ஆகும்னு நினைச்சீங்கன்னா டோன்ட் ஃபாலோ. ஓகே, இதெல்லாம் சில விஷயம் நடக்கும், அதனால நீங்க எழுதுங்க, நார்மலா எழுதுங்க. ஓகே, அப்ப நீங்க பாருங்க, tahukah tuan hamba sekalian. ஓகே, அதுல எந்த தப்பும் தெரியல. bahwa அதுவும் தப்பு இல்லை. இயாவை வந்து நம்ம டியாவை போத்துவோம். bahwa dia ini anak hamba. இனி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. dia ialah anak hamba அப்படின்னு கூட சொல்லலாம்ல, இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, baik. So tahukah tuan hamba sekalian. tuan hambana awak அர்த்தம், hambana sayana அர்த்தம். அந்த காலத்தோட மொழிலாம் அப்படித்தான் இருக்கும். tahukah tuan hamba
sekalian bahawa அது வரைக்கும் கரெக்டா தான் இருக்கு. ia வந்து diaன்னு மாத்திடுறேன். dia ini anak hamba, dia ialah anak hamba. இன்னும் பெட்டரா இல்ல sound. Okay, dia ialah anak hamba. Dia letak tanda soal dulu, kita pun letak tanda soal. Dia letak penutup kata, kita pun letak penutup kata. First paragraph ready ஆயிடுச்சு. Okay, முடிச்சிட்டீங்கன்னா டன் சொல்லுங்க. நான் செகண்ட் பேராகிராஃப் போறேன். Try to do it fast because I want to cover as much as I can. Done, sir. Done 1, Done, sir. done 2, சர்வஜனனி பேசுனியா? ஆமா. Okay, விளங்கல. Okay, right. Okay, so kita pergi kepada perengan kedua. Okay, perengan kedua. Okay, எப்பவுமே அந்த டயலாக் இருந்துச்சுன்னா முதல்ல டயலாக் முன்னாடி அழகா அதை மாத்துங்க. செம்பா மக்கா செம்பா மக்கா வராது. செம்பா வந்து ber செம்பா அந்த மாதிரி மாத்திடலாம் நம்ம. ஓகே, இல்லாட்டி menyembah அப்படி கூட மாத்தலாம். orang banyak itu, orang banyak நம்ம சொல்லக்கூடாது. orang ramai, கரெக்டா? ஸோ orang ramai itu வந்து நான் di situ-ன்னு மாத்திக்கலாம். orang ramai di situ menyembah. sembah tu menyembah. என்னன்னு menyembah பண்றாங்க? ஓகே, dialog. orang di situ menyembah. orang ramai di situ menyembah. சஹாயா, சஹாயானா வேற ஒன்றும் இல்லை, சயான்னு அர்த்தம். ஆனா சில சமயம் கான்டெக்ஸ்ட் பார்க்கணும்ல நம்ம. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அங்குள்ள மக்கள்லாம் வந்து சரி நாராடி ராஜா கிட்ட பேசுறாங்க. அதனால பாத்தேன்ற வார்த்தை பாய்க்கணும். ஏன்னா அவரு கராபாடி ராஜா. ஓகேயா? அப்ப சஹாயா, when you facing raja or kerabat raja, you kena guna pati ya. So sahaya semua tahu juga. இதை மட்டும் மாத்துவோம். சஹாயானா சயான்னு மாற்றக்கூடாது, பத்தேன்னு மாற்றணும். இந்த இடத்துல கரெக்டான கதா கந்தி நம்ம டிரி பாய்க்கணும். பத்தே semua. பத்தே semua சொல்லக்கூடாது, பத்தே sekalian, எங்க எல்லாருக்குமே. ஓகே, tahu juga, juga tahu. ஓகே, very basic lah this one. juga tahu. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, semicolon. Kita pun letak semicolon. Oleh tuanku tiada mengaku, sahaya semua takut mengatakan dia anak tuanku. Oleh sebab, right or not? இது oleh மட்டும் தப்பா இருக்குல்ல. Oleh sebab, oleh sebab tuanku tiada mengaku, tidak mengaku மாத்தணும். Oleh sebab tuanku tidak mengaku, koma. Okey, sahaya semua. மறுபடியும் sahaya semua இருக்கு. அப்ப patik sekalian. அப்படிதான் மாத்தணும் நீங்க. Patik sekalian. S jenis ya. Patik sekalian. Takut dah சொல்லணும். mengatakan. Okey. Takut mengatakan. அவங்க நேரம் என்ன சொல்றாங்க? takut mengatakan dia anak tuanku. Bahawa misalnya sekalian takut mengatakan bahawa dia anak tuanku. Titik penutup kata. Okay, முடிச்சிட்டீங்கன்னா டன் சொல்லிருங்க. Done, sir. Done 1, Done, sir. done 2, Done, sir. done 3,
Done, sir. Done 4. Okay. Right. இதே மாதிரி யார் ரமால் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அது பக்கத்துலேயே எழுதிடணும். latihan 21 கிட்ட போங்க, கடைசி latihan. பொன்டியான்லையும் இதே தான். அப்போ இந்த latihanக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுக்கணும்னா 2 ஸ்டார் கொடுக்கணும். ஏன்னா 2 negeri sudah ramal benda yang sama. Okay, kita tengok latihan 21 அதே மாதிரி இருக்கான்னு. ஓகே, நீங்கள் பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நான் மாற்றி தரேன். ஓகே, latihan 21 போங்க, ஆக கடைசி. அங்கே மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான். என்னோட ஆன்சர் மாறாது. எத்தனை ஸ்கேமா வந்தாலும் என்னோட மனசுக்கு எது சரிப்படுதோ அதை தான் நான் என்னோட ஸ்கேமாவை நான் கொடுக்க முடியும். அதாவது yang boleh diterima dalam SPM lah. நான் பார்க்குற ஸ்கேமாவோட ஜவாபான்லாம் அவ்வளோ பிழை இருக்குது, தத்தா பாஷா பிழை. அப்போ don't know lah how they create so called scheme. இந்த டி ரீபாஞ்சாலாம் வந்து எட்ட இருக்கணும். ஏன்னா டி ரீபாஞ்சானா மடி, அது வந்து kata sendia வேலை செய்யுது. Kena ada gap, tapi dia orang tak letak gap. Saya pun tak tahu lah. Sahayawa sayanu மாத்திருக்காங்க. தபுலே இங்க நீ துவான்கு சொல்றேன்னா இந்த இடத்துல கண்டிப்பா நீ பார்த்தே தான் மாத்தி ஆகணும். இந்த மாதிரி சீரியஸ் நோட்ல இருக்கிற தாத்தா பாஷா எரர் நிறைய இருக்கு. அதனால ஸ்கேமாவெல்லாம் ரொம்ப நம்பாதீங்க, நான் கொடுத்ததை நம்புங்க. ஓகே, ஒன்னாவது பாருங்க, ஒன்னாவது ஆயாட்ட மட்டும் நம்ம மாத்திரலாம். ஹத்தாலாம் தேவையில்லை. ஹத்தாலாம் kata pangkal ayat kita buang. Maka தேவையில்லை. Pada sekali peristiwa Seri Naradi Raja duduk di balai dihadap orang banyak. Pada sekali peristiwa அதை எப்படி நம்ம மாத்தலாம்? ஒரு நாள் இந்த விஷயம் நடந்துச்சு. அப்ப pada suatu hari சிம்பிளா முடிச்சிடலாம். pada suatu hari. ஓகே, pada suatu hari Seri Naradi-Raja, அது கரெக்டாக தான் இருக்கும். SNDன்னு போட்டுடுறேன். Seri Naradi-Raja duduk di balai, அது வரைக்கும் கரெக்டு தான். duduk di balai. ஓகே, எனக்கு வந்து இந்த ஆயாட் வந்து கோமா டி ஹடாப் orang banyak, அப்படியும் கோமா போட்டு டி ஹடாப் oleh orang ramaiன்னு மாற்றணும். உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், pada suatu hari Seri Naradi-Raja duduk di balai, அந்த கோமா இல்லாமல் நான் மாற்றலாமா? மாற்றலாம். நான் எப்படி மாத்திரம் பாருங்க. duduk di balai yang dihadap oleh orang banyak tukar jadi orang ramai. மற்றதெல்லாம் செஞ்ச மாதிரி தான். அதனால கம்ப்ளீட் பண்ணுங்க. 2 வாட்டி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அந்த நாலேஜ் வந்து டபுள் ஆகும். அந்த விஷயம் வந்து நல்ல பதியும் உங்க மனசுல, மூளையிலையும். ஓகே, the others all refer to latihan 1. ஸோ அது மேலே எழுதிருங்க, latihan 21 refer to latihan 1. ஓகே, ஸோ இது வந்து 2 star questionல. ஓகே, ஏன்னா 2 வாட்டி ரிப்பீட்டட். இதை மட்டும் காப்பி பண்ணிடுங்க. சீக்கிரம் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த இதுக்கு போயிடலாம். Done, sir. Done 1. Done, sir. Done 2. Done, sir. Done 3. Done, sir. தண்ணி குடிக்க விட மாட்டீங்க. Done 4. Done, sir. Okay, alright. ஓகே, latihan 2 பார்ப்போம். latihan 2 ரொம்ப நெகிரி இதை ரமால் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரி, அந்த வாட்டி துன்பேரா வந்து ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு என்னது புறாங் பண்ணுவாங்களே, பண்ணுவாங்களே. அப்போ துன்பேராவோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்புறம் தூன் அமித்ரா கிட்ட சண்டை வரும். எங்களுக்கு தெரியும் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்க அப்படின்னு தூன்பேரா வந்து நோஸ் கட் பண்ணி விட்டுருவார் தூன் அமித்ராவை. அந்த புத்திசாலித்தனத்தை வந்து ராஜா பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஆமாம் துன்பேரா பேசுறதுலாம் கரெக்டு தான். அப்போ அவர் கையில் வெத்தலையை கொடுத்து, இனிமேல் நீ வந்து உன்னோட கிளாங்கில் இருக்கக்கூடாது, நீ வந்து இந்த நாட்டில் இந்த நெகிரியில் இருக்க வேண்டிய ஆளு அப்படின்னு சொல்லிடுவார் அந்த அட்டாக் அப்புறம். ஓகே, அந்த சீன் தான் ஓடுது. Maka Baginda pun tersenyum seraya bertita, benar seperti kata Tun Perak itu. Okay,
ராஜா சிரிச்சிட்டே சொல்றாரு, அவர் பேசுறது கரெக்ட் தான். maka diambil sirih dari Puan Baginda. புவான் பகிண்டா வந்து சில ஸ்கேமால வந்து இஸ்திரி பகிண்டான்னு போட்டிருக்காங்க. சில ஸ்கேமால வந்து இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெத்தலை டப்பாலேருந்து சொல்லியிருக்காங்க. புவான் பகிண்டானா வெத்தலையோட டப்பான்றாங்க. 2-3 ஸ்கேமால தேப்பா சீரே தான் போட்டிருக்காங்க. பட் ஓகே, we will see how we going to manipulate it. Okay, disuruh diberikan kepada Tun Perak, maka Tita Baginda kepada Tun Perak. Tun Perak kita Baginda சொல்றாரு, bahwa Tun Perak tidak patut diam. Diamna tinggal di Kelang lagi. Baiklah Tun Perak diam di negeri ini. Okay, very simple-ஆன ஒரு விஷயம். சரி பார்க்கலாம். முதல் ayat maka வெட்டிடணும், Pun வெட்டிடலாம். Okay, so Baginda tersenyum, koma seraya. Serayaவோட அர்த்தம் வந்து லாலுன்னு அர்த்தம். சில சமயம் வந்து ஒகேஷனலி சம்பேலா பயன்படுத்தலாம். ஆனா seraya is like lalu. Lalu bertita. இது நம்மளோட இதுலயே செஞ்சிருக்கோம், லத்தியான்லயே. நீங்க டுட்டோரியல் கொஸ்டின் தான் இது ஆக்சுவலி. benar seperti kata Tun Perak itu. benar seperti தேவையில்ல, benar kata-kata Tun Perak itu அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். ஈஸி தானே இதை மாத்துறது. ஓகே, ஃபர்ஸ்ட் Baginda Pun Pun வராது, சாரி. Baginda tersenyum. Seraya tukar kepada lalu. Lalu bertitah. Okay, koma. நான் senyum முடிஞ்சு நான் கோமா போடல, ஏன்னா அவங்க போட்டிருக்கலாம் நான் ஃபாலோ பண்ணணும் தான். ஆனால் நான் ஃபாலோ பண்ணோன்னா ஐ வில் மேக் கிராமட்டிக்கல் எரர், அதனால நான் ஃபாலோ பண்ணல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. Baginda tersenyum lalu bertitah. Okay, benar kata-kata, வெறும் kata வராதுல்ல, benar kata-kata Tun Perak itu. Okay, right. So diambil sirih dari Puan Baginda. அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, புவான் பகிண்டானா பெருமாய்சூரின்னு நினைச்சிட்டாங்க. diambil sirih dari Puan Baginda அப்படி படிக்கணும். அந்த வெத்தலை பொட்டிலேருந்து எடுத்தாரு மன்னர் வெத்தலைய, அப்படி படிக்கணும். ஓகே, தேப்பா சீரே தான் கரெக்டான விஷயம் இதுல. ஓகே, பை. Baginda diambil tu diambilலேருந்து எழுத முடியாது ஆயாட்டா, நான் mengambilன்னு மாத்துறேன். Baginda mengambil apa? Mengambil sirih. ஏன்னா அப்ப ஏதாவது ஒரு விஷயம், நல்ல விஷயம் நம்ம பேசும்போது வெத்தலை போட்டுக்கிட்டு பேசுறது வந்து அடாட் மலாயுன்னுவாங்க. பட் அது adat India juga. Baginda mengambil sirih. ஓகே, dari சொல்லக்கூடாதுல்ல, daripada. அப்ப சீரேயோட புவான், சீரே எங்க இருக்கும், தேப்பா சீரே. வெத்தலை பொட்டி தான் தேப்பா சீரேன்னு சொல்லுவாங்க. daripada tepak sirih Baginda, koma disuruh berikan kepada Tun Perak. அப்ப நான் என்ன சொல்றேன், disuruh berikan வராது, memberikannya. memberikannya அந்த சீரேவை சொல்றோம், memberikannya அப்புறம் kepada Tun Perak. ஓகே, so படிச்சு பாருங்க நீங்களே ayat ஓகேயா இருக்கான்னு. Baginda mengambil sirih daripada tepak sirih Baginda, koma disuruh memberikannya kepada Tun Perak. இல்ல எனக்கு கோமா போடாம லாலு போடலாமா? தாராளமா போடுங்க. Add anything that makes sense, but don't change the meaning. Add anything, change anything that makes sense. ரொம்ப ஷாராட் பாய்க்காதீங்க. ஓகே, அதாவது ஷாராட் முக்கியம் தான். லைக் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவா யோசிங்க. நீங்க ரொம்ப வந்து ரிஜிட்டா யோசிச்சீங்கன்னா யூ cannot think anything. ஐயோ இப்படி செஞ்சா சாலா, இப்படி செஞ்சா சாலா, நீ எதுவுமே யோசிக்க முடியாது. ஓகே, maka Tita Baginda kepada Tun Perak. இதை மட்டும் நம்ம மாத்துவோம், வெரி சிம்பிளா மாத்திரலாம். அதை மாக்காவை வெட்டி தரணும். Baginda bertita kepada Tun Perak, அவ்வளவுதானே. அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க எழுதலாம் பாருங்க. Baginda bertita kepada
tun perak, koma pembuka kata. Bahawa தேவையில்லை. ஓகேயா? அப்ப நம்ம நேரா போயிடலாம். Tun perak tiada patut diam di kelang lagi. இந்த கட்டத்தை நம்ம மாற்றுவோம். அப்ப எப்படி மாத்தலாம்? Tun perak மேபி tidak patut, tiadaன்னு வரக்கூடாது, கண்டிப்பா அது tidaன்னு மாத்தணும். patut வந்து நம்ம patutன்னு சொல்லலாம், இல்ல perluன்னு சொல்லலாம். ஓகே, நான் வந்து perluன்னு மாத்திக்கிறேன். tidak perlu அவசியம் இல்லை. ஓகே, patutனா அது இன்னும் அநியாயமா நீ அங்க தங்கக்கூடாது அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் tidak perlu. ஓகே, diam tu tukar jadi tinggal. tinggal di kelang lagi, koma baiklah. இது வந்து penanda wacana yang salah. Sepatutnya instead அப்படின்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, sebaliknya. ஓகே, sebaliknya lebih baik. நானே ஆட் பண்றேன். Tun perak tinggal di negeri ini. Sebaliknya lebih baik Tun perak tinggal di negeri ini. அது அப்படியே போட்டுடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. titik tutup kata. முடிச்சிட்டிங்கன்னா டன் சொல்லிடணும். Done, sir. Done, sir. டன் 2, டன் 1, டன் 2, Done, sir. Done, sir. டன் 3, டன் 4. ஓகே, இதே மாதிரி பிராக்டிஸ் வந்து எங்க இருக்கும்னா லத்திஹான், அடுத்த லத்திஹானே இருக்குன்னு நினைக்கிறேன். latihan 3ல இருக்கு, அதுக்கப்புறம் latihan 14ல இருக்கு. அதனால இது 3 ஸ்டார் கொஸ்டின். latihan 3, அப்புறம் latihan 14. சரி, latihan 3ல வந்து அப்படியே இருக்காது, கொஞ்சம் மாத்தி இருக்காங்க. ஓகே, இது அப்படியே follow your latihan 2. Maka baginda pun tersenyum seraya bertita. இதெல்லாம் அங்கேயே கொடுத்துட்டேன் நான். I change this part only. ஓகே, ஸோ இது வந்து latihan 2, latihan 14 ஞாபகம் வச்சுக்கணும். 3 ஸ்டார் கொஸ்டின். more the star more important. இப்படி தான் நீங்க படிக்கணும். ஓகே, ரைட். அப்ப அந்த மொதல் மட்டும் பார்க்கலாம். நான் சொன்னல, இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி சரி அமைத்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே, maka oleh Seri Amitra kata Tun Perak itu semuanya dipersembahkan ke bawah duli yang dipertuan. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இது kata nama khas, இது மாத்தாதீங்க. ஆனா இதுல தண்டா பாச்சா சாலா இருக்கு, duli yang dipertuan, வாய் வரணும். ஓகே, அப்ப என்ன சொல்றாங்கன்னா Tun Perak சொன்ன அனைத்தும் சரி அமித்ரா யாருக்கிட்ட சொல்றான்? சுல்தான் கிட்ட சொல்றான். இதான் அந்த சீன். ஓகேயா? அப்ப நம்ம சப்ஜெக்ட்லாம் யார்? இப்ப சரி அமித்ரா என்ன பண்றான்? Tun Perak சொன்ன அனைத்தும் சுல்தான் கிட்ட சொல்றான். Oleh Seri Amitra kata Tun Perak itu semuanya dipersembahkan ke bawah duli yang dipertuan. So Seri Amitra, okay, dipersembahkan. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் முடிஞ்சு kata kerja வேணும். அப்ப mempersembahkan. mempersembahkan பிடிக்கலனா menyampaikan கூட முடியும். menyampaikan. ஓகே, என்னத்தை menyampaikan பண்ணா? காத்தான்னு சொல்லலாமா? காத்தா காத்தா மாதிரிதானே சொன்னேன்.
kata-kata tun perak kepada ke bawah duli. Kepada ke இப்படிதான் வரும். ஏன்னா இந்த kepada ke bawah duli yang dipertuan அது மொத்தமா ஒரு சென்டென்ஸ். Ke bawah duli yang dipertuan. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. Seria Mitra mempersembahkan atau menyampaikan kata-kata tun perak kepada ke bawah duli yang dipertuan. Apa மத்ததெல்லாம் follow your latihan 2. முடிச்சிட்டீங்களா சொல்லுங்க. அடுத்து latihan 14 போயிட்டு கரெக்ட் பண்ணிடுவோம். Done, sir. Done 1. Done, sir. Done 2. Done, sir. Done 3. Done, sir. Done 4. Okay. Okay, latihan 14. Latihan 14 வந்து ஓகே, இது வந்து நான் latihan 2ல கொடுத்துட்டேன். Seria Mitra berkata. இதுல கடைசி பெருங்கான் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. ரைட்டா? ஓகே. அந்த பார்ட் மட்டும் பார்க்கலாம். Hatta, maka orang Siam pun datanglah. Lalu perang dengan orang Melaka. Hatta தேவையில்ல, maka தேவையில்ல. ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்லணும், orang Siam வந்து எங்க வந்தாங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற Melaka ஆளுங்களோட perang பண்ணாங்க. ஓகே. Ada beberapa lamanya perang, maka banyaklah rakyat Siam yang mati. Melaka tiada Allah. ஓகே. நிறைய சியாம் மக்கள் செத்து போயிட்டாங்க, மலாக்கா தோத்து போல அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு எழுதணும். நான் முதல்ல இங்கேயே எழுதிடுறேன். ஏன்னா நீங்கள் மேலே உள்ளதெல்லாம் ப்ராக்டிஸாக நீங்கள் திருப்பி செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் சோம்பேறியாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது இந்த சைட்டில். ஓகே, நான் படிச்சுக்கிறேன். எழுதணும். படிக்கிறது வந்து லெஸ் இஃபெக்டிவ், எழுதுனா தான் மோர் இஃபெக்டிவ். ஓகே, நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு, எப்படிலாம் நான் யோசிக்கிறேன், அதை தான் நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, பாய். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், orang Siam datang pun தேவையில்ல, லா தேவையில்ல. orang Siam datang lalu perang சொல்லக்கூடாது, ஏன்னா dengan இருக்குல்ல, berperang. lalu berperang dengan கரெக்டு orang Melaka. சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்புறம் ada berapa lamanya berperang. அப்ப கொஞ்ச நாள் போருக்கு பிறகு, அப்ப எப்படி சொல்றது, setelah beberapa lama berperang, கொஞ்ச நாள் போருக்கு பிறகு. ஓகே, என்ன நடந்துச்சு, பanyaklah. எப்பவுமே ஓராங்க்கு வந்து பanya பாய்க்க கூடாது, கிளாசிக்ல ரொம்ப இந்த தப்பு செய்வாங்க. அப்ப நம்ம ramailah, ramailah தேவையில்ல, ramailah, ramai rakyat Siam yang mati, koma Melaka tiada Allah. Melaka tidak dapat dikalahkan. அப்படி இல்லாட்டி மலாக்கா tidak beralah அப்படி கூட சொல்லலாம். உங்ககிட்ட நீங்க கேளுங்க, எது வந்து எனக்கு இன்னும் கேட்க நல்லா இருக்கு, ஆனா அதோட மீனிங் மாற்றக்கூடாது. மலாக்கா tidak dapat dikalahkan என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆலானா காலான்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் வில் பி த ஃபைனல். இது நவுத்த முடியாதா? ஓகே 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 ஓகே, பார்த்து எழுதிக்கிங்க அந்த கடைசி பெருங்கான் மட்டும்.
முடிச்சிட்டீங்க டான்ஸ் சொல்லு. Done, sir. Done 1, Done, sir. done 2, Done, sir. done 3. Norale. Devasri done. Done, sir. Oh, Done, Janani done. Sarvajan. Okay. சரி, latihan எத்தனை செஞ்சோம் அது? latihan 2 செஞ்சிட்டோமா? சரி, latihan 3வும் செஞ்சிட்டோம். இப்போ latihan 4 வாங்க. இதுவும் நிறைய இடத்துல ரமலானா இருக்கு இந்த பாட்டம். இது வந்து எப்போ வரும்னா இது வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த நெகிரிலே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாரு, சரி நாராடி ராஜாக்கு ஈக்குவலா லந்தே பண்ணி வச்சிருவாரு. இல்ல இது ஆக்சுவலி வந்து செகண்ட் அட்டாக் பிறகு நினைக்கிறேன். செகண்ட் அட்டாக் பிறகு தான் வந்து அவரை பண்டஹாரா இல்ல அவர் படுக்க ராஜான்னு கூப்பிட்டுட்டாங்க. பண்டஹாராவா மாறிட்டாருன்னா எஸ் செகண்ட் அட்டாக் அந்த சியாம்காரவங்க வரும்போது இவர் போயிட்டு அந்த செடியிலலாம் வந்து நிறைய நெருப்பு ஒவ்வொருலாம் சொறி வச்சு நிறைய பேர் இருக்கிற மாதிரி காட்டுவார்ல. அவரோட புத்திசாலித்தனத்தால ராஜா வந்து அவரை பந்தாராவா வச்சுக்காம பிரதான மந்திரியா ப்ரோமோட் பண்ணுவாரு. அப்ப அந்த மாதிரி ப்ரோமோட் பண்ணும்போது அவரோட பதவியும் சரி நாராடி ராஜா பதவியும் சேம் ஆகுது. ஸோ அவருக்கு எதுக்கே வந்து உக்காஞ்சிட்டாங்க படுக்க ராஜானா வேற யாரும் இல்லை, நம்மளோட துன்பேரா தான். ஓகே, இதுவும் நிறைய நெகிரி ராமால் பண்ணாங்க. நான் அப்புறமா பார்க்குறேன் எந்த நெகிரியோட சேமா இருக்குன்னு. ஓகே, முதல்ல நம்ம இதை முடிப்போம். ஷாடான்லாம் கத்தா பங்காலாயா, ஷாடான், ஹத்தா, அராக்கியான் இதெல்லாம் தேவையில்லை. Maka berkenan Sultan Muzaffar Shah mendengar kata Tunpera itu. Very simple. Okay, நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சுல்தான் முசாஃபர் ஷா bersetujuன்னு மாத்திடுவாங்க. Tak boleh. Berkenan ialah bahasa istana yang perlu dikekalkan. ராஜபாசையில வந்து ஸ்தூஜு பாய்க்க மாட்டாங்க, berkenanன்னு சொல்லுவாங்க. ரைட்? சரி, உங்களோட சப்ஜெக்டை மொதல் எடுக்கணும். நம்மளோட சப்ஜெக்ட் வந்து எஸ்எம்எஸ்ல சுல்தான் முசாஃபர் ஷா. ஓகே, berkenan berkenan நேரம் mendengar வருமா? வராது, நடுவில் ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. apabila berkenan apabila mendengar kata மட்டும் சொல்லக்கூடாதுல, kata-kata. apabila mendengar kata-kata Tunpera. எக்ஸாம்ல ஃபுல்லா எழுதுங்க சுல்தான் முசாஃபர் ஷா பேரை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயத் டன், சிம்பிளான ஆயத். சரி, பட ஹத்தி பகிண்டா இந்த இடத்துல தீத்தே இல்லை, கோமா. ஆக்சுவலி பட ஹத்தி பகிண்டா அதை மட்டும் மத மாத்துங்க. பட ஹத்தி பகிண்டாவா சொல்லுவாங்க. ஓகே, என்ன கேட்டீங்கன்னா டலாம் ஹத்தி பகிண்டா. அப்ப சில பேர் கேக்குறாங்க, சார் அது வந்து படா பண்டாப்பாட் பகிண்டா அப்படின்னு மாத்தலாமா? தாராளமா மாத்துங்க. It doesn't change the meaning one. ஓகே, படா பண்டாப்பாட் பகிண்டான்னு மாத்தலாமா? தாராளமா மாத்துங்க. நான் சொன்னேன்ல, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் குறைச்சிட்டு நீங்க உங்களுக்கு அது எப்படி புரியுதோ ஆனா அர்த்தம் மாறாம எழுதணும். அதுதான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் தத்தாபாசா பிழை இல்லாம எழுதணும். அவனுங்களோட ஸ்டைலே மேக்சிமம் ஃபாலோ பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், பட ஹாத்தி பகிண்டாவை நான் டலாம் ஹாத்தி பகிண்டான்னு மாத்திடுறேன். இது என்னோட ஸ்டைல்ல. நீங்க பட பெண்டாப்பாட் பகிண்டான்னு போட்டாலும் ஓகே தான். ஏன்னா ஹாத்தியில என்னது, அவரோட பெண்டாப்பாட்டை தானே யோசிப்பாரு. ஓ, பெண்டாப்பாட் ஓத்தால யோசிப்பாரோ, மனசுல யோசிச்சா பெண்டாப்பாட் இல்லையா? ரெண்டும் ஒன்று தான். ஸோ டலாம் ஹாத்தி பகிண்டா koma buka pembuka kata. Okey. Adapun Tunpera ini tidaklah patut jadi bentara lagi. Adapun தேவையில்லை, ஏன்னா அது kata pangkalaya. Tunpera ini tidaklah லாலாம் தேவையில்லை, unnecessary-ஆ பாய்க்க கூடாது. அப்ப நம்ம எப்படி மாத்தலாம்? Tunpera ini tidak patut jadi ya menjadi
tidak patut. அந்த இடத்துல tidak patut menjadi bentara lagi. நான் என்ன பண்ண போறேன்னா, tun perak ini tidak sesuai lagi. Is no longer suitable. Tidak sesuai lagi untuk menjadi bentara. அப்படின்னு மாத்துறேன். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இதை எழுந்துறேன். அவ்வளவுதான். கஷ்டமான ரூல்ஸ் உங்களுக்கு அமைச்சிக்காதீங்க. உங்களுக்கு எப்படி அது தோணுதோ நீங்க மாத்துங்க. Tun perak ini tidak sesuai lagi untuk menjadi bentara. கோமா. அந்த லகிலாம் நான் மின்னுக்கு கொண்டு வந்துட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சுசுனான்லாம் பிரச்சனை இல்லை. நீ மின்னு கொடுக்க பின்னாடி கொண்டு வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, tun perak ini tidak sesuai lagi untuk menjadi bentara. கோமா போட்டிருக்காங்க, நானும் கோமா போட்டிருக்கேன். patut menjadi Perdana Menteri. Sepatutnya அப்படின்னு நம்ம மாத்திரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி sebaliknya இல்லாட்டி tetapiன்னு மாத்திரணும் நம்ம. Sebaliknya, instead, or but அப்படின்னு மாத்தலாம். Sebaliknya இல்லாட்டி tetapi, ரெண்டுத்துல எது பாய்ச்சாலும் ஓகே தான். Tetapi sepatutnya, tetapi பாய்ச்சிங்கன்னா sepatutnya சேர்த்துக்கிங்க. sebaliknya நேரா விஷயத்துக்கு போயிருங்க. இது ரெண்டுத்துல எதையாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஓகே, sebaliknya ataupun tetapi sepatutnya என்னது, menjadi Perdana Menteri. Sebaliknya paling illaட்டி tetapi sepatutnya paling, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. Tetapi sepatutnya menjadi Perdana Menteri titik double comma. Penutup kata. Okay. Okay, இப்போ நீங்க பாருங்க, நான் மறுபடியும் படிச்சு பார்க்கிறேன். Dalam hati Baginda, Tun Perak ini tidak sesuai lagi untuk menjadi bentara, tetapi sepatutnya menjadi Perdana Menteri. ரொம்ப நார்மலாவே இருக்கு. I satisfy. ஸோ அதனால நான் எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கணும் உங்களுக்கு அந்த ஒரு ஆயாட்டும் நீங்க எழுந்தின பிறகு. If you feel something missing there, memang tak betul ayat tu. Okay, அடுத்தது பார்க்கலாம். அடுத்த பேராகிராஃப். Maka digelar Baginda Paduka Raja. அப்படின்னா என்ன, Baginda menggelarன்னு வரணும். புரியுதா? digelar Baginda, அவன் இம்புவான் ராங் பண்ணுனா நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, ஸோ யாரு நீங்க ஒருவேளை பேசிஃபா நான் இப்படி போடலாமா, படுகா ராஜா digelar oleh Baginda போடலாம். அது வந்து லைக் நாட் ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. ஸோ அதனால நான் அது போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், அதை ஆக்டிவாக தான் மாற்ற முயற்சி பண்ணுவேன். நெக்ஸ்ட் பேராகிராஃபை, பிகாஸ் அவங்க நியூ பேராகிராஃப்ல எழுதுறாங்க. Baginda menggelarnya. மங்களார் சியாப்பா அப்போ தெரியலன்னா நம்ம அவனை சொல்லணும். ஆனால் அவன் பேரை இழுக்கக்கூடாதுன்னா ஞான்னு போட்டுருங்க. Baginda menggelarnya, நேராக படுகா ராஜா போடணும். menggelarnya sebagai. ஓகே, படுகா ராஜா. அப்போ அவங்க கோமா வச்சிருக்காங்க, நம்மளும் கோமா. disuruh duduk di seri balai. disuruh duduk di seri balaiல எந்த தப்பும் கிடையாது. ஆனா சரி பாலாயில யாரு கூட, setara. செத்தாரானா சேம் லெவல். ஆனா நம்மளோட இப்போ உள்ள மொழியில setara சொல்லக்கூடாது, setaraf இல்லாட்டி sama kedudukan அப்படின்னு மாத்தணும். sama kedudukan denganன்ற வார்த்தை வரணும். Seri Naradi Raja. ஓகே, Baginda menggelarnya sebagai Paduka Raja, disuruh duduk di seri balai. Disuruh duduk di seri balai setaraf அப்படின்னு பாய்ச்சிப்பேன் நான். denganன்ற வார்த்தை இருக்கணும், se முடிஞ்சோடனே. setaraf dengan Seri Naradi Raja. ஓகே, Seri Naradi Raja. ஓகே, அடுத்த ஆயத் பாருங்க. மக்கா தேவையில்ல, படுகா ராஜா பூன் தேவையில்ல, நாய் லா தேவையில்ல, லா. படுகா ராஜா நாய் டுடோ, நாய் டுடோ, நாய் டுடோ என்னமோ நடுவில் மிஸ் ஆகுது. நாய் லாலு lah, லாலு நம்ம போடணும். லாலு டுடோ dekat, dekatனா berhampiran dengan. நம்ம முதல்ல இதை பார்த்தோம்ல இந்த மாதிரி ஸ்டைல். ஸோ berhampiran dengan மாத்திரணும். berhampiran dengan Seri Naradi Raja itu
Itu தேவையில்ல. Seri Nara di Raja. Di Seri Balai. அதுக்கப்புறம் Seri Nara di Raja வந்து அவர் வந்து கொஞ்சம் நடுவுக்கு போயிட்டாரு. ஏன்னா 2 பேரும் ஒரே பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப 2 பேரும் இருக்கறனால அவர் நடுவுல கொஞ்சம் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. Berkisar ke tengahனா அவர் நடுவுல போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். Okey? Baik, saya cuba. Paduka Raja naik lalu duduk berhampiran. Naik lalu duduk berhampiran dengan Seri Nara di Raja. அதுக்கப்புறம் di Seri Balai. Okey. Di Seri Balai கோமா வச்சிருக்காங்க. நம்ம யோசிக்கணும் கோமா வைக்கணுமான்ட்டு. கோமா வச்சுட்டு ஏன்னா அவன் பக்கத்துல சம்மந்தமே இல்லாம திடீர்னு Seri Nara di Raja அப்படி போட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த இடத்துல கோமாக்கு பதிலா நான் டான் போட போறேன். டான் Seri Nara di Raja berkisar ke tengah. Berkisar என்ன அரைச்சிக்கிட்டு இருக்காரா? Beralih lah atau bergerak. Seri Nara di Raja beralih ke tengah. நடுவுக்கு போயிட்டாரு. So, Baginda menggelarnya sebagai Paduka Raja, disuruh duduk di Seri Balai setaraf dengan SND. Paduka Raja naik lalu duduk berhampiran dengan SND di Seri Balai dan SND beralih ke tengah. எவ்வளவு நார்மலா இருக்கு. You must feel the normality in your ayat. Okay guys. So, இதே மாதிரி லத்தியான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்த லத்தியானி YIK Yayasan Islam Kelantan. Exactly the same petikan. அதே ஷாடான்ல ஆரம்பிச்சு தெங்கால முடியுது. ஸோ இது லத்தியான் 4. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா லத்தியான் 18 பாருங்க. சபாவோட ட்ரையல். சபாவும் பாருங்க ஷாடான்ல ஆரம்பிச்சு தெங்கால முடியுது. அப்ப இது 3 கிட்டையும் நம்ம எழுஞ்சிடணும். என்ன எழுதணும்? இது லத்தியான் 4ம் 5வும் சேம். இது ட்ரிபிள் ஸ்டார் கொஸ்டின். அதே மாதிரி மற்ற லத்தியான்லையும் எழுஞ்சிக்கிங்க. லத்தியான் 5 கிட்டையும் எழுதணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப முக்கியமான பார்ட், நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு நீங்க வெள்ளனியா மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. latihan 5 கிட்ட latihan 4 dan 18 எழுதிருங்க. இது ட்ரிபிள் ஸ்டார் கொஸ்டின். latihan 4 கிட்ட latihan 5 dan 18 எழுதிருங்க. ட்ரிபிள் ஸ்டார் கொஸ்டின். ஓகே, 3 நெகிரி ஒரே மாதிரி ரமால் பண்ணிருக்காங்க. சரி, 4வது முடிச்சிட்டோம், 5வது முடிச்சிட்டோம், ஏன்னா ஒரே மாதிரி பத்தியக்காரனால. 6வது இதுவும் வந்து நான் எதெல்லாம் முதல்ல மின்னுக்கு போடுறேன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். அது அந்த சுசுனானே அந்த மாதிரி அமைஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணல, ஆனால் பார்த்தாக்கா எல்லா முக்கியமானதும் மின்னுக்கே இருக்கு. ஓகே, இதுவும் வந்து ஐ திங்க் 2-3 நெகிரி ரமால் பண்ணியிருந்தாங்க. 2 நெகிரின்னு நினைக்கிறேன். ஓகே, பேரா அண்ட் ஒன் மோர் ஐ டோன்ட் நோ, வெயிட் ஐ வில் செக் இன் மை பேப்பர். ஓகே ஓகே, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ayat ரொம்ப கட்டையான ayat. Maka bendahara pun kembalilah ke Melaka menghadap Sultan Muzaffar Shah. Waisnawi, cuba tukar.
சிம்பிளா அழகா மாத்து பாப்போம். மக்கா இருக்காது சார், புண்ணம் இருக்காது. இல்ல நார்மலா படி உன் ஆயாட்ட என்னவா இருக்கும்? Bendahara kembali ke Melaka untuk menghadap Sultan Muzaffar Shah. See, very good. ஆனா அதுல ஒரே ஒரு மிஸ்டேக். கம்பாலி ஏன் பாய்க்கிற? புலாங்ல. Pulang. கம்பாலி, what do you mean by கம்பாலி there? Okay. Improve ready. Okay. So, very good. மங்கா இருக்காது, பூன் இருக்காது. Bendahara kembali இந்த வார்த்தையை மாத்துங்க. pulang ke Melaka untuk இங்க மிஸ்ஸிங் ஆகுது. SMS அவ்வளவுதான். ஓகே, சோ எழுதிக்கிங்க. Bendahara pulang ke Melaka untuk menghadap Sultan Muzaffar Shah. Okay, right. இப்ப ரெண்டாவது ayat. Bendahara pulang ke Melaka untuk menghadap SMS. Okay, ரெண்டாவது ayat பார்ப்போம். Maka segala perihal ehwal itu sekaliannya dipersembahkan oleh bendahara ke bawah duli sultan. Okay, Devasri, try this. தேவா இருக்கா? Sir. ட்ரை பண்ணு. Kata maka. இல்ல நார்மலா ஆயாட் சொல்லு, பரவாயில்ல. Semua perihal ehwal. Perihal ehwalனா என்ன அர்த்தமா? அது ஒரு மாதிரியா உனக்கு தோணலையா? லைக் நார்மல் பாஷா மாதிரியே தெரியல. அப்ப நீ Hal ehwal. Hal ehwal என்ன? Hal ehwal murid HM. Segala perihal ehwalனா kejadian, நடந்த விஷயம். Right? Okay. Segala kejadian மாத்திக்கோ. இப்ப படி. Semua kejadian. Baca kejadian. Semua kejadian. Itu. Okay. Sekaliannya. Sekalian. பாரு மறுபடியும் வந்து அது நார்மல் பாஷா மலாய் மாதிரியே தெரியல. sekalian நீ போட்டோன்னே. You must have the feeling. Semua is already sekaliannya. Why you want to repeat? Oh, okay. Then just straight away go. அதான் I want to see எவ்வளவு நீ நார்மல் ஆக்குறேன்ட்டு. dipersembahkan oleh bendahara ke bawah duli sultan. எடுத்து அப்படியே தான் படிக்கிறேன். Okay. So இன்னும் நீ கொஞ்சம் improve பண்ண வேண்டியது இருக்கு. Segala itukah kepada semua. Okay. Perihal ehwal itu sekaliannya. Semua kejadian yang berlaku. என்ன கேட்டீங்கன்னா kejadian yang berlaku. நடந்த விஷயம் எல்லாத்தையும். Okay. Dipersembahkan oleh bendahara ke bawah duli sultan. அப்படி சொல்ல kepada அந்த இடம் மிஸ் ஆகுது. அதுதான் நான் சொன்னேன். Semua kejadian yang berlaku. Okay. Dipersembahkan அதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். பிரச்சனை இல்லை. Dipersembahkan oleh bendahara. இதுல பாருங்க bendahara வந்து திடீர்னு பி சின்னதா இருக்கியா? மற்ற bendahara எல்லாமே பெருசா இருந்துச்சு. Macam-macam lah dia orang. Tak apa, kita follow petikan je lah. Okay. Dipersembahkan oleh bendahara kepada ke bawah duli sultan. இது kata nama khas மாத்தக்கூடாது. Okay, இது கொஞ்சம் கஷ்டம். நானே செஞ்சிடுறேன். Okay, maka baginda terlalu suka. Okay, maka வெட்டிட்டு baginda terlalu suka, terlalu gembira. Okay, terlalu suka. அது அப்படியே எடுத்துடலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. Okay, அப்ப அவர் என்ன பண்றாரு? Maka baginda pun memberi persalin akan bendahara paduka raja daripada pakaian yang mulia-mulia. Dengan segala hulu balang yang pergi bersama-samanya itu, semuanya dianugerahi baginda persalin masing-masing pada kadarnya. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப ராஜா வந்து பண்டாராக்கு வந்து
கௌரவமான சட்டைகள், அதாவது ராஜ உடைய வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் கூட பணிபுரிந்த மற்ற தளபதிகளுக்கும் சேர்ந்து வந்து அவங்கவுங்களோட தகுதிக்கு ஏத்தாப்புல மசிங் பட காடார்ஞா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான சட்டைகளை கொடுக்குறாங்க. அப்ப பட காடார்ஞாலாம் நம்ம பாய்க்க கூடாது, அதை மாத்தணும். சரி, அப்ப எப்படி இதை மாத்துறது? ரொம்ப நீட்டா இருக்கு. ஓகே, மாக்கா வெட்டிடுவோம், பூன் வெட்டிடுவோம். பகிண்டா கொண்டு இந்த மெம்பரி சொல்றதே சாலா. மெம்பரி சியாப்பா, மெம்பரிக்கான் அப்பால. அப்ப பெர்சாலின்னு சொல்லக்கூடாது. ராஜ சட்டையை வந்து பெர்சாலினான் அப்படி சொல்லணும். நிறைய தப்பு இருக்காங்க. சோ பகிண்டா memberikan persalinan, akan வராது, kepada அதுக்கு முன்னாடி persalinan Bendara Paduka Raja daripada pakaian yang mulia-mulia. அதை நான் வந்து என்ன பண்ண போறேன், மின்னு கொண்டு வர போறேன். Baginda memberikan persalinan daripada, அந்த சட்டை எங்க உள்ளது? daripada pakaian yang mulia-mulia. அதுல தப்பு இல்ல. mulia-muliana கௌரவமான சட்டை, புனிதமான சட்டை, அது மாதிரிலாம். yang mulia-mulia kepada siapa? Baru masuk Bendahara Paduka Raja. Bendahara Paduka Raja. அப்புறம் கோமா வச்சிருக்காங்களா? நான் வந்து என்ன பண்ண போறேன், அதை டான்னு மாத்துறேன். ஓகே, டான். Semua hulu balang yang pergi bersama-sama itu. Dan நான் என்ன மாத்துறேன்னா, semua, segala வந்து நான் semuaன்னு மாத்திட்டேன். Semua hulu balang yang pergi bersama-sama, yang terlibat bersama அப்படின்னு மாத்திக்கிறேன். yang terlibat bersama-sama. ஓகே, இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னோட ஐஆட் ஸ்மூத்தா இருக்கணும். turut dianugerahi oleh Baginda. அப்படியா? persalin masing-masing pada kadarnya, தகுதிக்கு ஏத்தாப்புல Baginda என்ன கொடுத்தாரு? persalinan yang sepadan. ஓகே, இப்ப படிச்சு பாருங்க, ayat உங்களுக்கு புரியும். Baginda terlalu suka, Baginda memberikan persalinan daripada pakaian yang mulia-mulia kepada Bendahara Paduka Raja dan semua hulu balang yang terlibat bersama-sama. Yang terlibat bersama, semua hulu balang yang terlibat, maybe bersama-sama no need require here. Semua hulu balang yang terlibat turut dianugerahi oleh Baginda persalinan yang sepadan, masing-masing pada kadarnya, அவங்களுக்கு ஏத்த மாதிரி. அப்ப sepadan ஒரே வார்த்தையில நான் முடிச்சிட்டேன். அப்ப masing-masing pada kadarnya எனக்கு தெரியல, நான் அப்படியே எடுத்து ரிப்பீட் பண்ணாலும் எனக்கு படிக்கும் போது அது நார்மலா தெரியல. நார்மலா தெரியலனாலே நீ மாத்திரு. உன் மனசுக்கு தப்புன்னு படிச்சுனா நீ மாத்திரு, அவ்வளவுதான். ஓகே, இதான் என்னோட ஆன்சர். Done, sir. Done 1, Done, sir. done 2, Done. done 3, Done, sir. done 4. ஓகே, இதே மாதிரி பிராக்டிஸ் எங்க இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
7, இதுவும் 3 star question. Latihan 7ல நீங்க பார்க்கலாம். Latihan 7, latihan 19. Triple star. ஓகே, அந்தந்த இடத்துல போட்டுருங்க. 6, 7, 19. இது வந்து not 7 சாரி இருங்க. என்னடா இது, நான் பார்க்கும்போது 7ல இருந்த மாதிரி இருந்துச்சு. I think 19 only. 2 star question. ஒரு ஸ்டாரை வெட்டிருங்க. இதே மாதிரி லத்தியான் 19ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா பார்க்கலாம். latihan 19. ஓகே, latihan 19 பார்த்தீங்கன்னா மாக்கா பண்டாரா இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஹியர். ஓகே, நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆயத் மட்டும் பார்க்க போறோம். திஸ் ஒன். ஓகே, so adapun perigi di Batu Pahat itu dibuat, orang Siamlah membuat dia. இது நிறைய பேருக்கு புரியாது. அதாவது பத்து பஹாட்ல ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணறு செஞ்சதே ஒராங் சியாம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்னதால புரியுது. நிறைய பேர் இது என்ன அர்த்தம்னே வந்து தெரியாம இருக்கும். அப்ப எப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? அது கொஞ்சம் இதுதான். அப்ப அடாப்பூனை வந்து நான் என்ன மாத்த போறேன், terdapat. அப்ப நேரா terdapat perigi நான் போடலாமா? முடியாது. லைக் என்னமோ மிஸ்ஸிங் ஆகுது. மேபி ஐ add sebuah. Terdapat sebuah perigi di Batu Pahat orang Siamlah membuat dia. Apa nak nama terang? Terdapat sebuah perigi di Batu Pahat yang dibuat oleh orang Siam. Murincai ya. Simple. Yang dibuat oleh orang Siam. Okay. Terdapat sebuah perigi di Batu Pahat yang dibuat oleh orang Siam. Mata எல்லாமே latihan 6 ke 7 tadi? Latihan 6. So அங்க எழுதிருங்க. latihan 6 நம்ம ருஜுவ் பண்ணோம். டபுள் ஸ்டார் கேள்வி இது. ஸோ இதையும் பார்த்துக்கிங்க. இது கொஞ்சம் கஷ்டம்ல டிரான்ஸ்லேட் பண்ண, அதனால இதையும் பார்த்துக்கலாம் நீங்க கொஸ்டின்ஸ்க்கு. ஓகே, பாய். எழுதிக்கிங்க. முடிச்சிட்டிங்கன்னா டான் சொல்லுங்க. நம்ம அடுத்தது போயிடலாம். ஓகே, ரைட். latihan 7 பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் கேள்வி வந்து அங்கங்க ரிப்பீட்டா இருக்கனால நம்ம நிறைய லத்தியான் செய்ய தேவையில்ல. ஓகே, பாய். latihan 20. சாரி, latihan 7 எங்க இருக்கு? ஓகே, latihan 7 Limbang Sarawak கேள்வி. Okey, kita tengok. Maka Sultan Muzaffar Shah tidak mahu menyembah ke benua Siam. Itu ஆரம்ப கதை. Raja benua Siam terlalu marah, lalu menyuruh berlengkap akan menyerang Melaka. Awi Chakri nama panglimanya, membawa rakyat terlalu banyak, tidak terpemanai lagi. Maka dipersembahkan orang ke bawah duli Sultan Muzaffar Shah bahawa Raja benua Siam menitahkan hulu balang. Okey, menitahkan hulu balang. Something missing இருக்கிற மாதிரி இல்ல. menitahkan hulu balang dia untuk apa? சரி, பார்க்கலாம். கரெக்டான கேள்வியா? ஓகே, kita tengok. First maka வராது. Sultan Muzaffar Shah tiada mahu, of course tidak mahu menyembah ke benua Siam. Menyembah siapa? Menyembah ke benua Siam. Actually அந்த ஆயர்ல தப்பு கிடையாது. ஓகே,
Sultan Muzaffar Shah. இல்ல சில பேர் வந்து tidak mahu menyembah maybe Raja Siam di benua Siam அப்படி எழுதலாமா? எழுதலாம். But this one itself not making any wrong, then why you want to change? Sultan Muzaffar Shah tidak mahu. அதுதான் இங்க தப்பா இருந்துச்சு. Tidak mahu menyembah ke benua ke Warma kepada Warma. Menyembah kepada benua Siam. இது வந்து அந்த benua Siam வந்து அந்த rujuk pada parti pihak menyembah kepada benua Siam. Saya rasa kepada Warma. Okay. Right, second ayat. Maka வேணா ராஜா benua Siam terlalu marah. அது அப்படியே எழுதிடலாமே. அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா ராஜா வந்து கோவப்பட்டாக்கா மாறான்னு சொல்ல மாட்டோமே. இது தத்தா பாசா படி தப்பாச்சே. அவங்க கொடுத்த பாசா இஸ்தானாவை மாற்றக்கூடாது. ஆனால் போட வேண்டிய பாசா இஸ்தானாவை அங்கே போடலைன்னா நம்ம போடணும். இப்போ ராஜா பர்ஜும்பான்னு சொல்லக்கூடாது. ராஜா மங்ஹாடாப். ராஜா மாரா சொல்லக்கூடாது. ராஜா முர்கா. ஓகே. ராஜா benua Siam terlalu murka. அது வரைக்கும் எழுதிட்டோம். Lalu menyuruh berlengkap akan menyerang Melaka. Okay. So, அதை நம்ம மாற்றணும்ல கொஞ்சம். Lalu menyuruh berlengkap akan menyerang Melaka. Lalu menyuruh ataupun lalu berlengkap ataupun lalu menyuruh orangnya. அப்படி கூட சொல்லலாம். Lalu menyuruh யாரை சொல்லியிருப்பாரு? tenteranya. Betul tak? Atau orangnya. உங்க இஷ்டம். Berlengkap akan menyerang Melaka waraது. Untuk menyerang Melaka. Menyuruh siapa? Berlengkap untuk menyerang Melaka. Untuk menyerang Melaka. Semikolon. Awi Chakri nama panglimanya. Apa nama என்ன சொல்லணும் அத? Membawa rakyat terlalu banyak. Okey. Panglimanya bernama Awi Chakri. அப்படிதான் சொல்லணும். Panglimanya bernama Awi Chakri. Okey. Telah என்ன பண்ணா? Membawa rakyat terlalu banyak, tiada terpemenai lagi. Terpemenai lagi na வந்து tidak terkira lagi lah. Okay. So, Raja benua Siam terlalu lalu menyuruh tenteranya berlengkap untuk menyerang Melaka. Panglimanya bernama Awi Chakri telah membawa rakyat yang amat banyak. இது வந்து அந்த bilangan காட்டுறதுக்காக banyak பாய்க்கிறோம். Orang ramaiக்காக இல்ல. Okay. Awi Chakri telah membawa rakyat yang amat banyak sehingga tidak terkira lagi. ஏன்னா tiada terpemanai கையில எண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. Sehingga tidak terhitung lagi. Lagi bagus. Tidak terhitung lagi. Okay. Aparam? Maka dipersembahkan orang ke bawah Duli Muzaffar Shah. Apa nama என்ன sih? Orang. Enaknya Raja benua Siam menitahkan hulu balangnya. Okey. Apa nama எப்படி செய்யலாம்னா யார் சொல்றா? Maka dipersembahkan orang. Okey. Orang
mempersembahkan berita, okey, berita apa dia? Bahawa Raja Benua Siam menitahkan hulu balang ke bawah Duli Sultan Muzaffar Shah. Orang mempersembahkan berita bahawa Raja Benua Siam menitahkan, I think the question itself got so many error lah. Menitahkan hulu balang titik வச்சிட்டான் பாருங்க. Menitahkan hulu balang. Orang mempersembahkan berita bahawa Raja Benua Siam menitahkan hulu balang kepada kata nama khas ke bawah Duli Sultan Muzaffar Shah. Kepada ke bawah B kecil B kecil, sorry. Ke bawah Duli Sultan Muzaffar Shah. Okey. Sultan Muzaffar Shah tidak mahu menyembah kepada Benua Siam. Raja Benua Siam terlalu murka lalu menyuruh tenteranya berlengkap untuk menyerang Melaka. Panglimanya bernama Awi Chakri telah membawa rakyat yang amat banyak sehingga tidak terhitung lagi. Orang mempersembahkan berita bahawa Raja Benua Siam menitahkan hulu balang kepada ke bawah Duli SMS. Okey, kata தான் இருக்கு ayat. தப்பு கிடையாது. கடைசி இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? உங்களோட பினங் ட்ரையல், ரைட்? அது இதுவும் ரமாலன் லிஸ்ட்ல தான் இருக்கு. மலாக்காவும் பினங்கும் ஒரே மாதிரி தான் ரமால் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ரமால் பண்றது விடுங்க, இது நான் நார்மலான லத்தியான்லயே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இதை. ஆனா என்ன ஒன்று, என்னோட லத்தியான்ல வந்து அந்த துவான் பாலாமோட நின்று டோப்ளோ தூஜோ தாவனோட நின்றுடும். ஓகே, இது நம்மளோட நார்மல் டுட்டோரியல் கேள்வியிலே நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நான் ஆரம்பத்தில் கொடுத்தது எல்லாமே ரமாலான் தான். ஓகே, ஸோ இது நம்மளோட நார்மல் லத்தியான்லேயே இருக்கு, கவனிங்க. சரி, இதை ஒரு கண்ணோட்டம் பார்த்துடலாம். இது 2 நெகிரி தான் ரமால் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எழுஞ்சிருவோம். லத்திஹான் 9 பினங். இது டபுள் ஸ்டார் கேள்வி. இது லத்தியான் 8. ஓகே, ஒரே மாதிரி தான் இருக்கு இது, டபுள் ஸ்டார். ஓகே, முதல்ல setelah 42 tahun lamanya Sultan Muzaffar Shah di atas kerajaan. அப்படின்னா kerajaan மேல நிக்கிறாரா? அப்படி இல்ல, memerintah kerajaan அப்படி. ஓகே, so setelah அது ஓகே. 42 tahun அது ஓகே. lamanya தேவையில்ல. setelah is already meaning the masa. Setelah 42 tahun Sultan Muzaffar Shah di atas kerajaan, memerintah kerajaan. Saya gantikan dengan perkataan yang sesuai. Maka தேவையில்ல. Baginda pun தேவையில்ல, la தேவையில்ல. Baginda mangkat. முடிஞ்சிருச்சு. First ayat. Okay. Setelah 42 tahun SMS memerintah kerajaan, Baginda mangkat. Okay. இந்த மாக்காக்கு நீங்க kemudian ganti பண்ணா கூட ஓகே தான். நான் எந்த மாக்காவையும் ganti பண்ண மாட்டேன்ல. Anak anda Baginda yang bernama Raja Abdullah. அது வரைக்கும் கரெக்ட். அவரோட பிள்ளை. Anak anda Baginda yang bernama Raja Abdullah. Okey. Itulah menggantikan kerajaan Ayanda Baginda. So itulah lah தேவையில்ல. Itulah telan மாத்திக்கலாம். Telah menggantikan அதுல எந்த தப்பும் கிடையாது. Telah menggantikan kerajaan வந்து நம்ம தக்தான் கூட மாத்தி வச்சுக்கலாம். இது நான் என்னோட டுட்டோரியல்ல சொல்லியிருப்பேன். telah menggantikan takhta இல்லாட்டி kerajaan. ரெண்டுத்துல எது பாய்ச்சாலுமே ஓகே தான். takhta, takhtaனா ஆட்சி.
takhta atau kerajaan. Kerajaan Ayanda Baginda, அது வரைக்கும் கரெக்ட். Okey. Gelar Baginda di atas kerajaan Sultan Mansur Shah. அது நம்ம மாத்தணும்ல, of course. So, அதை நான் எப்படி மாத்த போறேன்னா, Baginda digelar Sultan Mansur Shah ketika menaiki takhta. அந்த மாதிரி மாத்திடலாம். naik raja atau naik takhta நான் வச்சிருந்தேன் அன்னைக்கு நான் செய்யும்போது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. அப்ப எப்படி மாத்தலாம் அதை? Okey, Baginda digelar macamnya sebagai warna, sebagai Sultan Mansur Shah, okey, di atas kerajaan apa ketika memerintah. Koma lagi. Okey. Koma lagi. Umur Baginda tatkala naik raja itu ialah 27 tahun. So, Baginda berumur, maybe நான் இந்த இடத்துல dan போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல கோமா வச்சுட்டேன். Dan Baginda berumur 27 tahun tatkala ketika mata சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. Ketika naik raja, naik takhta matano. Takhta, கரெக்டா ஸ்பெல் பண்ணுங்க. இந்த இடத்துல takhta நான் சிலப்பா ஸ்பெல் பண்ணிட்டேன். Takhta. HTA, takhta. இது தப்பா இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க. Dan தேவையில்ல. Baginda beristrikan anak Seri Nara di Raja. Baginda berkahwin dengan lah. Baginda berkahwin dengan anak Seri Nara di Raja yang bernama Tun Patih Nur Pualam. அது வரைக்கும் கரெக்டா எடுத்துடலாம். Anak Seri Nara di Raja, Seri Nara Raja SND SND yang bernama Tun Patih Nur Pualam. ஓகே, செமிகாலன் வச்சிருக்காங்க. நம்மளும் செமிகாலன் வச்சுக்கீங்க. ஓகே, dan இந்த கட்டம் பாருங்க. Ada beranak dengan Gundik Baginda, seorang perempuan bernama Putri Bakal. Gundikna வந்து ராஜாவோட வந்து perempuan simpanan. ஓகேயா? பெருமாய்ஸ்வரி ஒருத்தவங்க இருப்பாங்க, மற்றவங்கலாம் வந்து நிறைய பேர் ஆசை நாயகிகள் இருப்பாங்க. ஓகே, குண்டிக்னா அதான் அதோட அர்த்தம். dan, ஓகே, அப்ப நம்ம மாத்தணும். mempunyai dan ada என்னன்னு மாத்திரம் mempunyai. அந்த அது வந்து பொம்பளை பிள்ளை பாருங்க, அதனால அதை பின்னாடி போட்டு குழப்பிட்டாங்க. ஓகே, dan ada beranak dengan Gundik Baginda seorang perempuan. அப்ப dan என்ன போடணும்? dan mempunyai seorang anak perempuan அப்படி போடணும். Seorang anak perempuan dengan Gundik. Irnya Baginda berkahwin dan mempunyai seorang anak perempuan dengan Gundik. Dengan Gundik pakai melalui Gundik yang bernama Putri Bakal. Okay, yang bernama Putri Bakal. So, இதே jawapan தான் அடுத்து இதுக்கும். So, நான் படிச்சு பார்க்குறேன். Setelah 42 tahun SMS memerintah kerajaan, Baginda mangkat. Anak kanda Baginda yang bernama Raja Abdullah telah menggantikan takhta ataupun kerajaan Ayanda Baginda. Baginda digelar sebagai SMS ketika memerintah dan Baginda berumur 27 tahun ketika naik takhta. Baginda berkahwin dengan anak Seri Nara di Raja yang bernama Tun Patih
Nur Polam, dan mempunyai seorang anak perempuan melalui gundik மூலமா ஒரு மக இருக்கு yang bernama Putri Bakal. I think my one perfect. Good. Okay, முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் ஸ்கீமா ஜாவான் வந்து ராத்திரி அனுப்புறேன். கொஞ்சம் டச் அப் வேலை இருக்கு. ஓகே, I already prepared, but இப்போ நான் செய்யும்போது எனக்கு சில changes of ideas இருந்துச்சு. So I will update it. Done, sir. Done one. Done, sir. Done, sir. Done three. Done, sir. Done four. Okay. So that's all guys for today. Next week நம்ம வந்து நாவல் இல்லாட்டி பரிபாசா. Let me see எது நம்ம முக்கியம்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்குனால பரிபாசா செய்ய தெரியாம இருக்கீங்க. வெரி பேட். ஓகே, அது பார்க்கலாம். எது எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப கிட்ட வந்த பிறகு தான் நான் பேப்பர் ஒன்னே தொடுவேன். என்ன மாதிரியான ஐடியா நீங்கள் எழுதணும் கராங்கானுக்கு அதெல்லாம். ஓகே, don't waste money on seminar bahasa Melayu, tidak berbaloi. Kamu pergi dapatkan benda yang sama saja. Apa yang saya bagi saja mereka akan bagi. Tak akan ada perbezaan. Okay ya. ஸோ அதனால இந்த அங்கங்க செமினார் போற நேரத்தை வந்து சேவ் பண்ணிட்டு அதுக்கு வாயை மூடிட்டு நீங்க உங்க வேலையை நீங்க செய்யுங்க. ஓகேயா, அதுதான் பெஸ்ட். மேக் யூஸ் ஆஃப் டைம் கரெக்ட்லி. டோன்ட் இந்த மணி மேக்கிங் ஸ்கீம்லலாம் நீங்கள் போயிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி அதில் ஒன்றும் இல்லை. எந்த செமினாரில் போயிட்டு பெருசாக பாஸ் பண்ணிட்டாங்க, ஏதாவது பேப்பரில் வந்திருக்கா யோசிச்சு பாருங்க. எவ்ரி டைம் ஒரு டீச்சராக இருந்து நானே சொல்கிறேன்னா கேட்டுக்கிங்க. ஓகே, டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். யூஸ் எவ்ரி செகண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிவைஸ். ஓகே, இன்னமும் உங்களால் மாற்றங்கள் பண்ண முடியும். ஸோ டோன்ட் கிவ் அப். Keep motivate in your study. Okay, bye guys.